கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உங்க எல்லாரையும் இந்த கேம் இண்டியா யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைக்கிறேன். இன்னைக்கு கூட ஒரு புதிய நாளை கர்த்தர் நமக்கு ஒரு கிஃப்ட் போல கொடுத்துருக்காருல. இந்த புதிய நாள்ல கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குற புதிய வார்த்தையை நம்ம வேதத்துல இருந்து வாசிக்கலாம். இன்றைய தினத்துல கூட நம்ம தியானத்துக்கென்று ஒரு ஸ்பெஷலான பைபிள் கேரக்டர் பத்தி பார்க்க போறோம். இந்த கேரக்டரோட பேர் ஷம்கார். இது அநேகருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஷம்காரை குறித்து நம்ம நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல வாசிக்கலாம். அவனுக்கு பிற்பாடு ஆனாத்தின் குமாரன் சம்கார் எழும்பினான். அவன் பெலிஸ்தரில் 600 பேரை ஒரு தாற்றுக்கோளால் முறியடித்தான். அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். சம்கார் இஸ்ரவேலர்களை நியாயம் தீர்த்த நியாயாதிபதிகள்ல ஒருவர். இவரை குறித்து இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல வெறும் 2 வசனம் தான் இருக்கு. இந்த வசனத்துல இருந்து இவருடைய கேரக்டர் குறித்தும் இவர் பண்ண ஸ்பெஷலான ஒரு காரியத்தை குறித்தும் நம்ம கற்றுக்க முடியும். சம்கார் இவரை பத்தின நமக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் டீட்டெயில் என்னன்னா, இவர் ஆனாத்தின் குமாரன். ஆனாத் என்ற நேம் கானானிய தெய்வத்தோடைய தொடர்புடைய ஒரு நேம். இதுல இருந்து வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாருன்னா, சம்கார் இஸ்ரவேலராய் இல்லாம இருக்க கூட வாய்ப்பு இருக்குதுன்ட்டு சொல்லுறாங்க. இந்த சம்கார் செய்த ஒரு ஸ்பெஷலான காரியம் என்னன்னா, 600 பெலிஸ்தர்களை வெறும் ஒரு தாற்றுக்கோளால முறியடித்திருக்காரு. 600 பெலிஸ்தர்களை வீழ்த்துறதுன்றது லேசான காரியம் கிடையாது. அதுவும் தாற்றுக்கோளை கொண்டு. இப்ப தாற்றுக்கோள்னா நம்ம ஏதோ ஒரு வார் எக்யூப்மெண்ட்னு நினைச்சுக்க வேணாம். தாற்றுக்கோள்ன்றத ஒரு கன் மாதிரியோ வால் மாதிரியோ ஒரு வார் எக்யூப்மெண்ட் கிடையாது. ஆனா அது ஒரு உழுறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு ராட் தான் தாற்றுக்கோள். இதை கொண்டு 600 பெலிஸ்தர்களை எப்படி அவர் கொண்டு இருக்க முடியும் இல்லையா? ஒரு ஹியூமனோட பலத்தால கண்டிப்பா இந்த காரியம் செய்திருக்கவே முடியாது. அவர் கர்த்தரை டிபெண்ட் பண்ணியிருந்ததுனால கர்த்தரோட பலத்தை கொண்டு இந்த காரியத்தை செய்தார். இன்றைக்கும் கூட நம்ம வாழ்க்கையில கூட நம்ம கையில இருக்கிற காரியங்கள் ரொம்ப குறைவுள்ளதா இருக்கலாம், இல்ல நாம குறைவுள்ள மனிதர்களா இருக்கலாம். ஆனா நம்ம ஃபேஸ் பண்ற சர்க்கம்ஸ்டன்சஸ் ரொம்ப மலை போல ஒரு காரியமா இருக்கலாம், பெரியதா இருக்கலாம். ஒரு பெரிய சர்க்கம்ஸ்டன்சஸ் கூட ஓவர் கம் பண்ண நம்மளுடைய தேவனால கூடும். கர்த்தர் நினைத்தால் யாரை வேணும்னாலும் எதை வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் பயன்படுத்த முடியும்ன்றத நம்ம இந்த கதாபாத்திரத்துக்கிட்ட இருந்து கத்துக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். புது வாழ்வு மலர்ந்திட காண்போம், நிலை வாழ்வு அவரில் நிரந்தரம் செய்வோம். புது வாழ்வு மலர்ந்திட காண்போம், நிலை வாழ்வு அவரில் நிரந்தரம் செய்வோம். கிறிஸ்துவின் திரளணி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளணி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். கனிந்த உறவினில் வளர்ந்திடுவோம், ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம், ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம். கிறிஸ்துவின் திரளணி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளணி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். பெயரிட்ட
இதய சிங்காசனம் அமர்ந்திட்டவர், பெயரிட்டு அழைத்தவர் நம் இயேசு. இதய சிங்காசனம் அமர்ந்திட்டவர், தரிசனம் தந்து நடத்துகிறார். வெற்றி கீதம் பாடிட அணிவகுப்பார், வெற்றி கீதம் பாடிட அணிவகுப்பார். கிறிஸ்துவின் திரளானி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளானி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம், இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். நம் தேச சுதந்திர வானிலே கார்மேகம் சூழ்ந்திடும் காலமே. நம் தேச சுதந்திர வானிலே கார்மேகம் சூழ்ந்திடும் காலமே. ஒளி வீசும் தீபமாய் வாருமே, தேசத்தை மீட்டிட சேருமே, தேசத்தை மீட்டிடவே சேருமே. கிறிஸ்துவின் திரளானி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளானி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம், இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம்.